நீங்களா சார் அப்பாவி? நீங்க யாருன்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க எப்படிங்க இங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு அட்வொகேட்டா என்கிட்டயே உங்களுக்கு எதிராக நிறைய ஆதாரம் இருக்கு. ஆனா இதெல்லாம் வெளியில தெரியாத அளவுக்கு எவ்வளவு அழகா ராஜாவை ஏமாத்தி ராஜா கிட்ட இந்த கேஸ கொடுக்க பாத்தீங்க. பாவம், அவரும் உங்களை பத்தி தெரியாம இந்த கேஸ் எடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களுடைய இந்த கேஸ்ல என் தம்பி ராஜா ஆஜராக மாட்டாரு. நீங்க வேற அட்வொகேட்டை பாத்துக்கலாம். கிளம்புங்க. சார், இப்பவும் சொல்றேன், உங்களை விட்டா வேற யாராலையும் இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது சார். நீங்க தான் சார் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். இந்தாங்க சார், பிளாங்க் செக். எவ்வளவு வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க சார். ஆனா எப்படியாவது இந்த கேஸை மட்டும் எடுத்து நடத்தி கொடுங்க சார். ப்ளீஸ் சார், இந்த செக்கை வாங்கிக்கோங்க சார். ராஜா, அவர் என்ன கெஞ்சினாலும் இந்த செக்கை மட்டும் வாங்காத. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அதை கொடுங்க சார். ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த ஆள் ரொம்ப தப்பானவருமா. நீ அவர் கொடுக்கிற செக்கை வாங்கிட்டு இருக்க. இந்த கேஸ் நமக்கு வேண்டாம். நீ முதல்ல அந்த செக்கை திருப்பி கொடுத்துரு. இங்க பாருங்க, இந்த கேஸ் என் புருஷனுக்கு வந்தது. இது என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க. ஸ்வேதா, இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரி ராஜா இந்த கேஸை எடுத்தா அது ராஜாவுக்கு தான் கெட்ட பேரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாம சப்போர்ட் பண்ணி வாதாடுறதெல்லாம் பெரிய பாவம். நீ முதல்ல இந்த செக்கை திருப்பி கொடுத்துரு. முடியாது. அவர் இந்த கேஸ் எடுத்து வாதாடணும்னு நான் நினைக்கிறேன். என்னால இதை திருப்பி கொடுக்க முடியாது. ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த செக் அவர்கிட்ட திருப்பி கொடு. அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு. அந்த செக்க அவர்கிட்ட திருப்பி கொடுன்னு சொன்னேன். அம்மா, அது வந்து அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த கேஸை எடுத்துக்க வேண்டான்னு சண்மதி சொல்றாள்ல, அவ சொல்ற மாதிரி இந்த செக்க அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அம்மா, அவர் என்ன சொல்ல. ஸ்வேதா, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. சண்மதி ஒரு விஷயம் தப்பு, அது செய்ய வேண்டான்னு சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கு. அவ இவ்வளவு தூரம் சொல்லியும் அவளை நீ எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல சண்மதி பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கக்கூடாது. அத கொடு. அதான் உங்களை போக சொல்றோம்ல, கிளம்புங்க. சண்மதி, நீ உள்ள போ. ஆர்த்தி, இங்க நடந்ததெல்லாம் கவனிச்சியா? சண்மதி மேல ஸ்வேதாக்கு இன்னும் நிறைய வெறுப்பு வர வைக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அதுங்க ரெண்டும் நல்லா முட்டிக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சமா தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா ஊதி ஊதி பெருசா எரிய வைப்போம். ராஜிமா, உள்ள வரலாமா? வா சண்மதி.
உட்காருமா. நீங்க பிஸியா இருக்கீங்களா? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழக்கமான ஆபீஸ் ஒர்க் தான். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் 2 minutes தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அதை மட்டும் கேட்டுட்டு நான் போயிடுறேன். சரி, முதல்ல உட்காரு. என்ன சண்மதி, சொல்லு. இன்னைக்கு ராஜாக்கு வந்த கேஸ நான் சொன்னதுக்கா அவனை இந்த கேஸ் எடுக்க வேணான்னு சொன்னீங்களே, எந்த நம்பிக்கையில நான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்க? அதுக்கான விளக்கத்தை தான் எல்லார் முன்னாடி நான் சொல்லிட்டேனே சண்மதி. உன் குணம் எப்படிப்பட்டதுங்கிறத உன் வீட்ல உன் கூடவே இருந்து பார்த்தவண்ணா. உன்னோட குணத்தாலையும் உன்னோட விஷயத்துல உன்னோட அப்ரோச்சையும் என்ன ஆச்சரியப்பட வச்சிருக்க. இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்குங்கிறத நான் பல சந்தர்ப்பத்துல உணர்ந்திருக்கேன். நீ பாக்குறதுக்கு வானதி மாதிரியே இருக்கேங்கிறதுக்காக தான் உன்னை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நீ வானதி மாதிரிதாங்கிறத நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேம்மா. கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுறதும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை தட்டி கேட்கறதுலயும் நல்ல குணத்தினாலதான் உனக்கு இப்படி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நான் கூட உன் கல்யாண விஷயத்துல பொய் சொல்லி நடிச்சு ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ என்னைக்குமே தப்பு பண்ணவே மாட்ட. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அத சும்மா விட மாட்டேன்னு நான் நம்புறேன். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே நீ எடுக்கிற முடிவுக்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். ஒரு நிமிஷம் சண்மதி, ஆபீஸ்ல இருந்து கால். நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன். சொல்லுங்க வரும். ஸ்வேதா, என்னம்மா மணி 3 ஆச்சு, நீ சாப்பிட கூட வரவே இல்ல. அதான் நான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடுமா. ஸ்வேதா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? மா, அவ உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. பாவம், வீட்ல எல்லாருமா சேர்ந்து அவ மனசதான் நோகடிக்கிறாங்க. என்னடி சொல்ற நீ? என்னத்தம்மா சொல்றது, நடந்ததெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அவ புருஷன் என்ன செய்யணும், யார் பேச்ச கேட்கணுங்கிறத மத்தவங்க எல்லாம் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப ராஜாவோட பொண்டாட்டின்னு இவளுக்கு அவன்கிட்ட என்னம்மா உரிமை இருக்கு? ஆமா ஆமா, கரெக்ட் தாண்டி. நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. இந்த வீட்ல நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து நமக்கே மனசு தாங்கல. பாவம் ஸ்வேதா, அவ மனசு எவ்வளவு சங்கடப்படும். 1000 தான் இருந்தாலும் பெத்த பொண்ணுதான் முதல்ல. அதை விட்டுட்டு எங்கிருந்தோ வந்தவளை எல்லாம் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல. இதுல அத்தைய குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த சண்மதிய சொல்லணும். அது என்னமோ உண்மைதான் ஆர்த்தி. இந்த குடும்பமே திருட்டு குடும்பம், எல்லாரும் பொய் பொய்யா பேசுறாங்க, அப்படி இப்படின்னு ஒரேடியா வாய் பேசினவ இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் அவ கண்ட்ரோல்ல வர வைக்க பாக்குறா. ஏன் ஸ்வேதா, அந்த சண்மதிய பொய் சொல்லி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாளோ? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆனா நமக்கு புரியுது, இந்த வீட்ல உள்ள சில பேருக்கு புரிய மாட்டேங்குதே. அதுவும் இந்த ராஜா இருக்கான் பாரு, என்னமோ அவளுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி அவ சொல்றதுதான் வேத வாக்கான்னு நினைக்கிறான். அதுவும் கரெக்ட் தான். அந்த ராஜா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் அவ பேச்சையே கேட்டுக்கிட்டு
இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. கட்டின புருஷன் இப்படி இருக்கிறத பார்த்து ஸ்வேதா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன் ஸ்வேதா, இதெல்லாம் தப்பு வேணான்னு நீ கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதே? சொன்னா எங்கத்த அவருக்கு புரியுது. நான் இந்த பேச்சை எடுத்தாலே வானதி மாதிரி இருக்கிற சண்மதி எனக்கு அக்கா மாதிரி அது இதுன்னு சொல்லி என் பாய அடிச்சிடுறாரு. அக்கா மாதிரியா? அந்த வானதியே அவனுக்கு முதல்ல அக்கா கிடையாது. இதுல சண்மதி எங்க இருந்து அவனுக்கு அக்காவா வந்தா? இந்த ராஜாக்கு ஏந்தா இப்படி புத்தி போகுதோ எனக்கு புரியல. இங்க பாரு ஸ்வேதா, அவன் உன் பேச்ச கேட்கலங்கிறதுக்காக நீ அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லது கெட்டத நீதான் அவனுக்கு பொறுப்பா எடுத்து சொல்லி நீதான் உன் புருஷனை உன் கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும். இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த நிலைமையெல்லாம் இப்படியே இருந்துராது. இதெல்லாம் சீக்கிரமே மாறிடும். ராஜா நீ சொல்ற பேச்சதான் கேப்பான். இந்தா நீ சாப்பிடு, உடம்புக்கு எடுத்துக்க கூடாது. சாப்பிடு. யாரு? எங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். இல்லம்மா, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? உங்க தம்பி வந்திருக்கானே. அண்ணி, நல்லா இருக்கீங்களா அண்ணி? என்ன அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? சொந்த தம்பிய வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அண்ணிதான் அண்ணிதான். மங்கை இரு, முதல்ல இவன் இங்க எதுக்காக வந்திருக்கான்னு கேளு. அண்ணனுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலன்னு நினைக்கிறேன். அதான் யாரோ மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் உங்க மேல கோபம் இருக்கத்தான் செய்யுது. என்ன இருந்தாலும் சண்மதி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு இல்லையா? அவ கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? 2 நாளைக்கு முன்னாடியே மறு வீட்டுக்கு அவ இங்க வந்துட்டா. அத கூட நீங்க என்கிட்ட சொல்லல. அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன்ல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே. டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நீயும் இந்த குடும்பம் தானு சொல்லிட்டு இங்க வந்து நின்ன அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. கேவலம் சொத்துக்காக ஊர் முன்னால இவர் என் அண்ணனே கிடையாது, இவர் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாதுன்னு சொன்னவன் தானடா நீ? 4 செவத்துக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போய் பெத்தவங்களே தலகுனிய வச்சவன் தானே நீ? இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம குடும்பத்துக்கு எதிராக இருந்துட்டு இப்ப எந்த தைரியத்துல உரிமை கொண்டாட வந்து நிக்கிற? அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதானே. அப்ப ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தாண்டா நீ இப்பவும் இருக்க. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம கண்ட காளி பசங்களோட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு ச்சே நம்ம குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டு இருக்கியாடா. உனக்கும் எனக்குமான பிரச்சனைக்கு ஆரம்பமே உன் குடி பழக்கம் தானடா. இத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வரும்போது கூட குடிச்சிட்டு தானே வந்திருக்க. இதுலயே உன் யோகியதை என்னன்னு தெரியல. ஆனா சத்தியமா இன்னைக்கு குடிக்கவே இல்லைண்ணா. அது நேத்து நைட்டு அடிச்ச சரக்கோட வாட சரக்கு சரியில்லை வேற. அதை விடுங்கண்ணே, நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா அதுக்குன்னு நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி இல்ல ஆயிருமாண்ணே. சண்மதிக்கு நீங்க கல்யாணம் பண்ணது எவனோ ஒருத்தன் சொல்லித்தான் எனக்கே தெரிஞ்சதுண்ணே. நானும் கடைசி வரைக்கும் நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தானே. ஆனா நீங்க கூப்பிடவே இல்லையே. அதான் மனசு கேட்காம சண்மதியை பார்த்துட்டு போலான்னு நானே வந்துட்டேன். சண்மதி எங்க நீ? சண்மதி கூப்பிடுங்க நீ. சித்தப்பனை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ கூப்பிடுங்க. சண்மதி இங்க இல்ல, அவளோட மாமியார் வீட்டுல இருக்கா. திருப்பி அவ இங்க வரப்போ சொல்லி அனுப்புறோம். இப்போ நீங்க ஊருக்கு கிளம்புங்க. என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன், ஆனா 2 பேருமே என்னை விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்களே. அண்ணன் தான் என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாருன்னா உங்களுக்கு கூட இந்த கொழுந்தனார் மேல பாசம் இல்லையா என்ன? நீங்க 2 பேரும் நடந்துக்கிறதுலயே
உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அண்ணி. பழசெல்லாம் மறந்துட்டு சொந்தம் தான் முக்கியம்னு நான் வந்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது இதுக்கு மேல எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லைண்ணே. அண்ணி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட செலவு காசு வாங்கி கொடுங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன். அதான் நான் பார்த்தேன். எப்படியே சுத்தி முத்தி உனக்கு தேவையான விஷயத்துல கரெக்டா வந்து நின்றுவிய. அதுக்காக வீடு தேடி வந்தவன வெறுங்கையோடவா அனுப்புவீங்க? நான் ஒன்றும் உங்ககிட்ட சும்மா கேட்கல. கடனா எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. நான் கூடி சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன். 5000 ரூபாய் இல்லடா, அதை வச்சு நீ உருப்படியா பொழைக்கிறதா இருந்தா நான் லட்சமா கூட கொடுப்பேனாடா. ஆனா நீ குடிச்சிட்டு ரோட்ல விழுகிறதுக்கெல்லாம் என்னால பணம் கொடுக்க முடியாது. டேய், முதல்ல இங்கிருந்து கிளம்புடா. சொந்த பந்தம் தான் முக்கியம்னு இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்தவன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறீங்கல்ல, இதுக்காக நீங்க 2 பேருமே ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. அப்ப நீங்க நினைப்பீங்க என்ன பத்தி. வரேன். இவ்வளவு மோசமானவன் இவன் என் தம்பின்னு சொல்லி வெளியே சுத்திட்டு திரியிறான். எல்லாம் என் தலையெழுத்து. அப்பா, ஒன்னும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாமியார் எதுவும் பக்கத்துல இல்லையே? இல்லப்பா. வீட்டுல வேற யாராவது உன் பக்கத்துல இருக்காங்களா? யாரும் இல்லப்பா, நான் மட்டும்தான் இருக்கேன். அது வந்துமா, நேத்து ராத்திரி உன் சித்தப்பா இங்க வந்திருந்தாமா. என்னாச்சு சண்மதி? ஒண்ணு இல்ல. அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு? அவன் வந்தது என்னவோ குடிக்கிறதுக்கு பணம் கேட்டுதான். ஆனா அத நேரடியா கேட்க முடியாம, ஏன் சண்மதி கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட கதையெல்லாம் விட்டான். ஆனா நாங்க அவனுக்கு சல்லி பைசா கூட கொடுக்காம உடனே இங்க இருந்து அவனை அனுப்பி வச்சிட்டோம். என்னோட கணிப்பு சரினா அவன் உன்னை தேடி கண்டிப்பா அங்கதான் வருவான். என்ன தேடியா? எங்க கிட்ட பணம் கேட்டு நாங்க இல்லன்னு சொல்லிட்டோம்ல. எங்களை தவிர அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தி தானே இருக்க. அத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் கண்டிப்பா உன்னை தேடி அங்கதான் வருவான். இத பாருமா, குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா அவன் எப்படி வேணாலும் பேசி மயக்கி அதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு அவன் தயாரா இருப்பான். அதாம்மா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணமா. ஒருவேளை அவன் அங்க வந்தான்னா நீதான் சண்மதி எப்படியாவது பேசி சமாளிச்சு அனுப்பணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, வச்சிடுறேன். சரிப்பா. மா, வீட்டுக்கு யாரோ புது விருந்தாளிங்க வராங்க போல இருக்கு. வரவேக்கிறதுக்கு ரெடியா இரு. அதுவும் வில்லங்கமான விருந்தாளி போல இருக்கு. வரட்டும் வரட்டும். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடு. பரவாயில்ல, நம்ம மக நல்ல வசதியான வீட்டுல தான் வாக்கப்பட்டிருக்கா. டேய் சரவணா, இன்னைக்கு நம்ம கையில சொல்லையா ஒரு அமௌண்டோட தான் இங்கிருந்து போகணும். காட்டுல இன்னைக்கு அட மழை தாண்டா. சார் சார் சார், என்ன சார் மீட்டரை கட் பண்ணாம போறீங்க? பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். யோ, அதுக்குள்ள உனக்கு என்னையா அவசரம்? இன்னும் நிறைய முக்கியமான இடத்துக்கெல்லாம் போக வேண்டி இருக்கியா? ஆட்டோவை கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வை. நான் போன உடனே வந்துடுறேன். சரியா? சரிங்க சார். ஓகே சார். பாய்.
நேத்து அடிச்ச சரக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் குப்புன்னு தூக்குதே. இப்படியே போனா நல்லா இருக்காதே. அப்பனே முருகா. யாரு? அம்மா கெஸ்ட் வந்தாச்சு போல, கதவை தர. இந்த ஆளை பார்த்தா சண்மதி சித்தப்பா மாதிரி தெரியலையே. யார் நீங்க? இல்ல, என் மக இங்க. மகளா? இங்கயா? யாரு உங்க மக? உங்களுக்கு யார் வேணும்? இல்ல, சண்மதி இருக்கால்ல, அவளோட சித்தப்பா தான் நானு. ஓ, சண்மதியோட சித்தப்பா நீங்க தானா? வாங்க. ஏன் வெளியில நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. நல்லதுமா. உட்காருங்க. சண்மதி